ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. 366வது நாமா பரா. இது 81வது ஸ்லோகத்தில் இடம்பெறுகிறது. பரா பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்யமா வைகரி ரூபா பக்த மானசஹம்சிகா. இந்த ஸ்லோகத்தில் 7 நாமாக்கள் அடங்கியுள்ளது. அதில் முதல் நாமா பரா, 366வது நாமா. பரா என்ற சொல்லோடு ஸ்வரூபமாக இருப்பவள் அம்பாள். தோற்றத்தில் இருக்கும்போது அந்த பராசக்தி தோன்றா நிலையிலும் இருக்கின்றாள் அம்பாள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தோன்றா நிலையிலும் இருக்கக்கூடியவள் அவள். நாம் டெய்லி என்ன பண்ணுறோம், சுஷுப்தி நிலைன்னு சொல்கிறோம். அதாவது அயர்ந்த தூக்கம். அயர்ந்த தூக்கம் நம்ம நல்லா தூங்கும்போது அதுக்கு ஏற்ப நம்மளோட உடல், உள்ளம் இதெல்லாம் புதுமையாகிறது, புதுப்பிக்கப்படுகின்றது. இதே மாதிரி அகில அண்டங்களும் ஒடுங்கும். அதுதான் பிரளய காலம் சொல்லுவோம். அந்த அகில அண்டங்களும் ஒடுங்கும் போது அது சமஷ்டி அப்படின்னு சொல்லப்படும். அந்த நிலையில அம்பாள் அன்னை பராசக்தி என்ன பண்றா, அகில அண்டங்களையும் தன் வசத்துல எடுத்துக்கொண்டு தோன்றா நிலையில இருக்கா அம்பாள். இந்த தோன்றா நிலை அகில அண்டத்திற்கும் பிரளயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நிலையில அம்பாள் பரா என்ற நாமத்தால துதிக்கப்படுகின்றாள். சிருஷ்டி எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் பிரளயமும் நீடிக்கும். இப்போ ஒரு விதை எடுத்துக்கிறோம், பீஜம் அப்படின்னு சொல்றோம். பீஜங்கள், அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாளோட அந்த 51 அக்ஷரங்கள் நம்ம சொல்றோம். பஞ்சாஷட் பீட ரூபிணி அவள் காஞ்சி, உஜ்ஜயினி இந்த மாதிரி 51 இடங்களிலும் 51 பீடங்கள் இருக்கிறது எல்லாமே அம்பாளோட இதுதான். அப்போ அதுல இந்த பீஜம் வடிவத்தில் சொல்லும் போது ஒவ்வொரு 51 அக்ஷரங்கள், இந்த பீஜங்கள் அதுதான் 51 சக்தி பீடங்களா சொல்லப்படுறது. இப்போ இந்த சில பீஜங்கள், விதைகள் சொல்லலாம். அது எடுத்தோடனேயே சில விதைகள் பக்குவப்பட்டிருக்காது, அது முளைக்காது. அப்போ அதுக்கு குறிப்பிட்ட காலம் அதை விரும்பின அப்படியே வைத்திருந்து அதோட இதை எப்படி இது பண்ணணும், சாம்பலில் போட்டு வைப்பா, புரட்டி வச்சிருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தரையில் ஊனி வைப்பா. அப்போ அது மரம், செடி, கொடியாக ரொம்ப அழகாக வளரும். அப்போது அம்பாள் இடத்துல அவ்வியக்தமாக, அதாவது தோன்றா நிலையில் அது ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கின்ற அந்த ஜீவர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்கும்போது அது தத்தமோட வினைகள், அவளோட வினைகள் எல்லாம் அந்த இடத்துல வலுப்படுத்தப்படுறதா. இப்போ தோன்றா நிலையில் இருக்கின்ற அந்த பராசக்தி தோற்றத்துக்கு வரும் பொழுது சப்த பிரம்மம், இந்த சப்த பிரம்மமும் தோன்றா நிலையிலிருந்து தோன்றியுள்ள நிலைக்கு வருகிறது. நம்மளோட சரீரத்திலையும் அந்த இது இருக்கு, புற இதுலேயும் இருக்கு, அக இதுலேயும் இருக்கு. அந்த இது மானுட சரீரத்தில் மூலாதாரத்தில் தோற்றமாக வடிவெடுக்கும் ஓசை என்னதுன்னா, அது நம்மளோட பிராணனுடைய உதவியை கொண்டு அந்த பேச்சுக்கு ஏற்ற பீஜமாக மாறுறது. அப்போ மணிப்பூரம் என்னும் சக்கரத்தை அது அடையும் போது அதோட செயல் மேலும் வலுப்பெறுகிறது. அந்த நிலையில அதற்கு பெயர் என்னதுன்னா பஷ்யந்தி. பஷ்யந்திங்கிற நாமா. அது மூலாதாரத்துல தோற்றமாக வடிவெடுக்கும் ஓசை நம்மளோட பிராணனோட உதவியை கொண்டு பீஜமா மாறி அது மணிப்பூரகம்ங்கிற சக்கரத்தை எட்டும் போது அதனோட செயல் மேலும் வலுவடைந்து அதற்கு அது பஷ்யந்தி என்ற பெயர் பெறுகிறது. அநாகத சக்கரத்தை அது அடையும் போது அந்த ஓசையில் அது என்னதுன்னா அறிவா உருவெடுக்கிறது. அந்த நிலையில அதற்கு பெயர் மத்தியமா. பேச்சாக அது வெளிப்படும் போது அது வைகரி என்ற பெயர் பெறுகிறது. அப்போ பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த உலகம் எல்லாமும் இந்த நிகழ்ச்சி நடப்படுகிறதுனா அதுக்கு பெயர் பிரம்மாண்ட குண்டலினி அப்படின்னு பெயரோட அது அழைக்கப்படுகிறது.
இந்த பிரபஞ்சத்துல அந்த சக்தி பராசக்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்ப பிரபஞ்ச மயம் வந்து தோற்றத்துக்கு வரும்பொழுது வெவ்வேறு வெவ்வேறு விதத்துல அது வந்து பரிமளிக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஜா வரும்போது அவளுக்கு வந்து வெவ்வேறு பெயர்கள் அந்த நாமாவால அழைக்கப்படுகின்றார். பரா என்ற சப்தத்தின் சொல்லின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அடுத்த நாமா பிரத்யக்ஷிதி ரூபா. பிரத்யக்ஷிதி ரூபான அறிவை அந்தர்முக திருஷ்டி உள்நோக்காக இருக்கும் அறிவு வடிவினள். அவள்தான் உள்நோக்காக இருக்கும் அறிவு வடிவினளாக அவள் விளங்குகிறாள். இந்த உலகத்துல பிறந்த சிற்றுயிர்கள் எல்லாம் பேர் உயிர்களா ஆகணும். அப்போ அதுதான் வந்து அம்பாளோட இதே. அதுதான் தோற்றத்துக்கு வந்து உயிர்கள் அப்படியே இருக்கக்கூடாது, வளர்ச்சி அடைஞ்சு வருது இல்லையா? அப்ப அது பெரிய பேர் உயிர்களா பரிணமிக்கிறது. இதுதான் அம்பாளோட திட்டம் தான் இது. அப்போ இந்த எல்லா ஜீவராசிகளும் முன்னேற்றம் அடையறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அப்போ இந்த பஞ்ச இந்திரியங்களையும் நிறை நிலையில பெறுவது அப்படின்னு சொல்வது சிறந்த முன்னேற்றம். இந்த பஞ்ச இந்திரியங்களையும் நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும். புற உலகில் இருக்கின்றவர்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த ஐம்பொறிகள் நம்மளுக்கு நிறைய பயன்படுறது. ஏற்கனவே சொல்லுவா, புரிவாயில் ஐந்தையும் அடைத்து அந்தர்முகமாக உள்நோக்கி நம்ம மனசை திருப்பி அம்பாளை பார்க்கணும். அது வந்து மனிதனுக்கு மாத்திரம்தான் சாத்தியம், வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அது சாத்தியம் இல்லை. அதனால தான் மனித ஜென்மா மிக உயர்ந்ததுன்னு சொல்றோம். அப்ப அன்னை பராசக்தியோட துணையை கொண்டு நம்ம ஜீவன், இந்த மனிதன் வந்து எவ்வளவு உள்ளத்தின் உள்ளே உள்நோக்கி போகும்போது அவ்வளவுக்களவு அவனோட அறிவு வந்து மேம்பட்டு அவன் பேரறிவாளனாக திகழ்கின்றான். அப்ப அத்தகைய பேரறிவு வடிவினளாக இருப்பவள் அன்னை பராசக்தி பிரத்யக்ஷிதி ரூபா. அடுத்து நாம பஷ்யந்தி. பஷ்யந்தினா ஓசை வடிவினல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பஷ்யந்தி அப்படின்னு சொல்லும்போது அது ஓசையாக வடிவெடுத்து வரும்போது தெளிந்த நிலையை அடையாமல் இருக்கும். அப்போ அந்த இதுக்கு பேர் தான் பஷ்யந்தின்னு சொன்னோம். இந்த மணிப்பூரக சக்கரத்தை அது எட்டும் போது அந்த பீஜம் வந்து லேசாக கொஞ்சம் வலுவடைகிறது. அந்த இதுதான் பஷ்யந்தி. பஷ்யந்தி அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா பார்க்கிறவள் அப்படின்னு பொருள்படும். நம்ம முதுகுல ஏதாவது ஒன்று நடக்கணும்னா, ஆனா ஏதாவது நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியாது. ஆனா நம்மளால அதை உணர முடியும். அப்போ நம்மளுடைய அனுபவத்துக்கு எட்டாம எந்த நிகழ்ச்சியும் நம்மள்ட்ட நடக்கிறது இல்லை. எதுனாலும் தெரிஞ்சிடும், முதுகுல ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருக்கு, நம்மளால பார்க்க முடியாட்டோன்னு சொல்லிடுவோம். அப்போ மனிதனோட அனுபவத்துக்கு எட்டாமல் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறுவது இல்லை. இந்த அகிலம் ஃபுல்லா நிகழ்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அம்பாள் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கா, நன்கு பார்த்து வருகின்றாள். அவளுடைய பார்வையில் இருந்து மறைத்து வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. இப்போ நம்ம நம்ம எண்றது, பேசுறது, செய்யறது எல்லாமே அவளுடைய காட்சியில அடங்கினவைகளாத்தான் இருக்கின்றது. அந்த காரணத்தை முன்னிட்டு அவள் பஷ்யந்தி என்ற நாமாவை பெற்றுள்ளாள். அடுத்த நாமா பரதேவதா. 369வது நாமா பரதேவதா. தேவதைகள் அனைத்திற்கும் மேலான தேவதையாக இருப்பவள். இப்போ ராஜாலாம் இருக்கா, அரசர்கள். அந்த அரசர்களுக்கு அரசராக இருக்கக்கூடியவன் யாரு? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுவா. இந்த பரவஸ்து சொல்றோம் இல்லையா, அது வந்து கணக்கற்ற எண்ணிறந்த தேவதைகளாக இந்த உலகத்துல வடிவெடுத்திருக்கு. அப்படி வடிவெடுத்திருக்கின்ற அந்த தேவதைகள் வந்து ஒருவரோடு ஒருவர் வந்து முரண்பட்டா அவ வந்து வெவ்வேறு இதுல போய்விட முடியாது. எல்லா தேவதைகள் அனைவருக்கும் பரதேவதையாக இருப்பவள் அம்பாள். அவள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கா. அவளுடைய திட்டத்துக்கு உட்பட்டு தான் வெவ்வேறு விதங்கள்ல அந்த தேவதைகள் எல்லாம் நடந்து கொள்ள முடியுமே தவிர அவளால் மற்ற எந்த விதத்திலும் செயலாற்ற முடியாது.
ஆனால் அம்பாளுடைய திட்டத்துக்கு முரண்பட்டு அவர்கள் யாருமே எந்த காரியமும் செய்ய முடியாது. எல்லா தேவதைகளின் எல்லா விதமான செயல்களும் அம்பாளுடைய பேர் அமைப்புக்கு உட்பட்டிருப்பதனால அவள் பரதேவதா என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாம 370 மத்தியமா. இதுவும் பார்த்தோம். மத்தியமா அப்படின்னா வாக்கு வடிவத்தில் இருக்கக்கூடியவள், நாத பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. அந்த உச்சரிப்புக்கு உட்பட்டவைகளும் உட்படாதவைகள் எல்லாம் நிலையிலையும் இருக்கின்ற ஒலிகளாக அவள்தான் இருக்கின்றாள். ஓசையானது ஓரளவு விளங்கியும் விளங்காமலும் இருக்கிற அந்த சமயத்தில் அது மத்தியமா என்ற நாமத்தால் அழைக்கப்படுகின்றது. அத்தகைய மத்தியமா ஸ்வரூபமாக அம்பிகை இருக்கின்றாள் என்பதுதான் இந்த நாமாவோட கோட்பாடு. வைகரி ரூபா. வைகரினா வாக்கு வடிவத்தில் இருப்பவள். வைகரி என்பது ஒரு வாக்கு வடிவம், அதில் இருப்பவள். இப்போ நம்மளுக்கு காதில் யாராவது ஒருத்தர் பேசுகிறோம்னா அது நம்ம தெளிவுபடும்படியான வடிவெடுத்திருந்துட்டா அந்த வாக்குக்குத்தான் வைகரி என்ற பெயர். வெளிச்சத்துக்கு ஒவ்வொரு நிலையா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மெதுவாக வரும், அப்புறம் கொஞ்சம் பிரைட்டாக வரும், அப்புறம் வரும். இப்படி நிறைய படித்தரங்கள் இருக்கு. அதே மாதிரி ஓசைக்கும் பலவித படித்தரங்கள் உண்டு. காதுக்கு எட்டாத ஓசை, ஒடுங்கிய, எங்கேயோ கேட்கறது, சரியா கேட்கலன்னு சொல்லுவோம். காதுக்கு எட்டாத ஒடுங்கிய ஓசை, காதுக்கு எட்டியும் எட்டாமல் இருக்கின்ற இடைத்தர ஓசை, காதுக்கு தெளிவா எடுபடுற தலைத்தர ஓசை ஆகிய எல்லா ஓசை ஒலி வடிவங்களில் இருக்கக்கூடியவள் யாரு? அம்பாள். அதனால தான் அவள் வைகரி என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாம 371வது பக்த மானச ஹம்சிகா. பக்தர்களுடைய மனதிலே வீற்றிருக்கின்ற அன்ன பறவைக்கு ஒப்பானவள். ஏற்கனவே சௌந்தரலகரியில பார்த்தோம், ஹம்சிகா அப்படின்னு பார்த்தோம். பகவானும் அம்பாளும் என்ன பண்றா, அன்னப்பறவைகள் வடிவத்தில் அப்படியே நம்ம ஹிருதயத்தில் இதாயிட்டு இருக்கா சொல்லுவா. அதை மாதிரியே பக்தர்களுடைய மனதிலே வீற்றிருக்கின்ற அன்னப்பறவைக்கு ஒப்பானவள். நம்மளோட மனசு எப்போ பரிசுத்தமாகுது? அம்பாளை தியானம் பண்ணும்போது படிப்படியாக நம்மளுக்கு மனசு பரிசுத்தமாயிட்டு வருது. பக்தி அப்படிங்கிற சாதனத்தில் நம்ம எவ்வளவுக்களவு மேலே ஏறுறோமோ அதுக்கு தக்கன அந்த நம்மளோட சித்த மலம்னு சொல்லுவா. அந்த இதெல்லாம் சிந்தனைகள், வெவ்வேறு வேதத்தில் இருக்கிற சிந்தனைகள்லாம் அடங்கிடும். அம்பாளை ஏகமாக தியானம் பண்ணுவோம். இப்போ சித்தம் தெளிவடைவதற்கு ஏற்ப அப்போ அம்பாள், அதற்குள்ளே இருக்கின்ற அம்பாளோட சாநித்தியமும் நம்மளுக்கு உணரப்படுகின்றது. இந்த கோட்பாடு எதுக்குன்னா, கைலாயகிரிக்கு தென் திசையில் இருக்கும் மானசரோவரம் என்ற இடத்தில் அதன் வாயிலாக நன்கு விளக்கப்படுகின்றதாம். பனிக்கட்டி அங்கே உருகி நீராக பெருக்கெடுத்து அந்த சரோவரத்தில் அப்படியே நிறைஞ்சிருக்குமா மானசரோவரில். அப்போ 56 மைல் சுற்றளவுள்ள கடல் போல அந்த தடாகம் காட்சி கொடுக்கின்றதாம். காலையில் காத்தடிக்காத போது வரைக்கும் எப்படி இருக்கும், அப்படியே அசைவற்று கடல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே அந்த மானசரோவரம். அப்போது காலையில் காற்றடிக்காத போது வரைந்து வைத்த படம் போல் அப்படி இருக்கும். ஆனால் தடாகத்தினோட அடிமட்டம் எப்படி இருக்குமா, ஆழமாக இருக்கும். ஆனாலும் அது அசைவில்லாமல் இருக்கும்போது, அது ஆழமானா இருந்தால் கூட அதனுள்ள அசைவற்று இருக்கும்போது அதனுள்ள போடப்படும் கல் நிதானமாக கீழே போய் தரைமட்டத்தை எட்டும். அதை நம்ம போட்டு பார்க்கலாம். அசைவற்று இருக்கிற தண்ணியில் ஒரு கல் எடுத்து போட்டோம்னா அது கீழே தரையில் போகிற வரைக்கும் இருக்கும். அப்போது அந்த தடாகம் நிர்மலமாக சலனமற்றதாக இருப்பது தான் அதற்கு காரணம். அந்த கல் ஏன் அப்படி கீழே போயிரு, அப்போது நம்மளோட உள்ளமும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறா. இந்த ஆத்ம சாதகனோட உள்ளமும் அந்த சரோவரத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அதனால தான் அந்த சரோவரத்தில் உலாவுகின்ற அன்ன பட்சிகளாக இருக்கக்கூடியவள்
பக்த மானச ஹம்சிகா, மனம் என்கிற சரோவரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள், ஹம்சங்களாக இருக்கக்கூடியவள், உலா வரக்கூடியவள் பக்த மானச ஹம்சிகா. அடுத்த நாம காமேஸ்வர பிராணநாடி. காமேஸ்வரனோட உயிர் நாடியா இருக்கக்கூடியவள் அம்பாள். உயிர் நாடி சரியா அடிச்சுட்டு இருந்தா தான் நாம எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஜீவ நாடி அது அடிக்கிறது நின்று போச்சுன்னா உயிர்கள்லாம் என்ன ஆறுது? மடிந்து போகின்றது. அப்போ ஒரு ஜீவனுடைய ஜீவ நாடி செய்கின்ற வேலைக்கு துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆனா காமேஸ்வரனான பரமசிவனுக்கு பிறப்பு இருக்கா, இறப்பு இருக்கா? ஒன்றுமே இல்லை. பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவருக்கு எதுவுமே அழிவை உண்டு பண்ணாது. அப்போ தேவர்கள் அமிர்தபானம் பண்ணியிருந்தா கூட பிரளய காலத்துல அவர்களும் அழிவு ஏற்பட்டு ஒடுங்கி விடுவார்கள். அவர்களுடைய பிராண நாடியோட வேலையும் முடிஞ்சிடும். அதோட சிவனார் எப்படிப்பட்டவர்? ஹாலஹால விஷத்தை உண்டவர். அப்படி இருந்தா கூட அவருக்கு தோற்றமும் இல்லை, ஒடுக்கமும் இல்லை. அவர் எப்பவும் என்றும் ஒரே மாதிரியாக இருந்தபடி இருக்கின்றார். அதே மாதிரி பராசக்தி, அன்னை பராசக்தியோட சொரூபத்துக்கும் தோற்றமும் இல்லை, ஒடுக்கமும் இல்லை. சிவசக்தி பழுது ஒன்றுமே இல்லாம எப்பொழுதும் தன்மயமாய் நிரக்கி இருக்கின்ற பர வஸ்து. அப்போ அதோட ஜீவ நாடியும் எப்படி இருக்கான்? பழுதில்லாம இருக்கு. சிவசக்திக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த விகாரங்கள், அந்த மாற்றங்களோ அழிவோ ஒன்றுமே இல்லை என்பதுதான் இந்த நாமாவோட கோட்பாடு. அதுதான் இந்த தத்துவமா அடங்கியிருக்கு, இந்த நாமாவில் அடங்கியிருக்கு. காமேஸ்வர பிராணநாடி. இந்த காமேஸ்வர பிராணநாடிங்கிறது 82வது ஸ்லோகத்துல வருகின்ற நாமா. காமேஸ்வர பிராணநாடி கிருதஜ்ஞா காமபூஜிதா ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா ஜயா ஜாலந்தரஸ்திதா. இதுல 6 நாமாக்கள் இருக்கு. இந்த 6 நாமாக்களையும் பார்த்துடலாம். 378வது நாமா வரைக்கும். இது 373வது நாமா காமேஸ்வர பிராணநாடி பார்த்தோம். அடுத்த 374வது நாமா கிருதஜ்ஞா. கிருதஜ்ஞா அப்படின்னா எல்லா செயல்கள், என்னெல்லாம் செயல் நிகழ்கின்றதோ அதை எல்லாம் அறிந்தவள். அவள் தான் அறிகின்றவள், அறிந்தவள், அறிகின்றவள், அறிய போகிற எல்லாமே அவள் தான். கிருதஜ்ஞா, எல்லா செயல்களும் அவளுக்கு தெரியாம ஒரு செயலுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்துல நாம படைக்கப்பட்டிருக்கும் போது இது ஃபுல்லா என்ன? கர்மஸ்வரூபம். அவளுக்கு உள்ள கடமையே நாம செய்தே ஆக வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜட வஸ்துவா இருக்கும். என்ன பண்றது? உணர்ச்சி இல்லாம செய்யற கர்மத்தை செய்யறது. அப்போ அண்டங்கள்ல உள்ள கோலங்கள் அதுவும் உணர்ச்சி இல்லாமலேயே சுழன்று வருகின்றது. ஆனால் அன்னையோட சன்னிதானத்துக்கு வந்துருத்துனா அவைகளோட இயக்கங்கள் எல்லாம் எப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றதுனால அன்னை அவற்றோட செயல்களை எல்லாம் என்ன பண்றா? அறிந்து கொள்கிறாள் அம்பாள். அப்போ உயிர் வகைகள் எல்லாமே தாங்கள் செய்கின்ற செயல்களுக்கு என்ன, அதாவது அவளுக்கு தெரியும் என்ன செயல்கள் செய்ய போறோங்கிறது. அந்த செயல்கள் அவளுக்கு தெரியும். அப்போ நலந்தரம் அந்த செயல்களை செய்யும் போது சில உயிர்கள் பண்ணும்? கேடு விளைவிக்கிற செயல்களை செய்யும். அப்போ அந்த கர்மங்கள் வேறு சில உயிர் வகைகளிலும் செய்கின்றன. நலம் கேடு இந்த இரு வினைகளும் எதுல இருக்கு? சிருஷ்டியில இடம் பெற்றிருக்கு. நல்லது நடக்கும், எப்போது நல்லதே நடக்காது, ஒரு கெடுதலும் வரும் நமக்கு. அப்போ ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணும்? ஒரு கூட்டத்துக்கு நல்லமாக தென்படுற காரியம் அடுத்த கூட்டத்துக்கு என்ன பண்றோம்? அது கேடா தெரியும். அப்போ கேட்டையும் நலனையும் கால தேச நிமித்தங்களையும் அதற்கு ஏற்றவாறு நிகழ்வதற்கு அம்பாள் இடம் கொடுக்கறதுனால அவள் கிருதஜ்ஞா என்ற நாமத்தால கூறப்படுகின்றாள். இப்ப நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் சர்வ காலமும் சூரியன், சந்திரன், யமன், காளை, யமன், காலன், பஞ்சபூதங்கள் எல்லாம் சாட்சி. இது எல்லாமே சாட்சியாத்தான் இருக்கு. நம்ம யாரும் பார்க்கல நினைச்சிட்டு செய்யல. எல்லா செயலுக்கும் சாட்சி இருக்கு. அனைத்துக்கும் மேலாக எப்படி இருக்கா? அன்னை பராசக்தி. அதோட செயல்களை எல்லாம் அறிந்தவளாக இருக்கின்றாள்.
அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற எல்லா செயல்களையும் அவள் சதா தெரிந்து கொண்டே இருக்கின்றாள், அறிந்து வைத்திருக்கின்றாள். எதனால இந்த நாம அவளுக்கு கிருதஜ்ஞா அப்படிங்கிறதுனால. நம்மளுக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணினாலும் என்ன பண்ணுவோம், அதற்கு பிரதி உபகாரம் பண்ணுவோம். இது கிருதஜ்ஞாங்கிற சொல்லுல இது இந்த நாமாவும் இதுவும் அடங்கி இருக்கு. அதாவது நன்றி அறிதல் அப்படிங்கிற நாமாவால அந்த அந்த இது பொருள்படுறது. அதுவுமே அம்பாளுக்கு என்ன பண்றது, விவேகம் உள்ள நல்ல ஜீவர்கள் என்ன பண்றவா, எல்லாரும் நல்ல காரியங்களையே எப்பவும் செய்வதனால அது அம்பாளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கறதா. அப்போ அவளுக்கு கருணை காட்டுற பாங்கல அம்பிகை அன்னையர்களுக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கின்றாள். இப்போ ஜீவர்கள் செய்கின்ற சாமானியமான அந்த காரியங்கள், சாதாரணமாக ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம்னா அதற்கு பிரதி உபகாரமாக அவள் ஞானத்தையே கொடுக்கின்றாளாம். அப்போ அவளுடைய கிருதஜ்ஞை, அவளுடைய செயலை யார்தான் போற்றாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவள் நாம கிருதஜ்ஞா. அடுத்தது காம பூஜிதா. காம பூஜிதா, மன்மதனால் ஆராதிக்கப்படுபவள். காம பூஜிதான்னு சொல்றோம். மன்மதன், மன்மதன்கிறவன் யாரு? மனசுலேருந்து தோன்றவன் எல்லாமே மன்மதன் தான், நம்ம மனசுலேருந்தே. அப்போ நம்மளோட மனதுக்கு ஏற்றவாறு தான் எல்லாமே அமைகின்றது. அப்போ மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன் அந்த மன்மதனால ஆராதிக்கப்படுபவள். நமக்கு இந்த ஒரு காமத்துக்கு எல்லாம் காரணமா இருக்கக்கூடியது யாரு? காமன், மன்மதன் சொல்றவன். அப்போ இந்த பிரவிற்த்தி மார்க்கத்துல செல்ற எல்லாரோட உள்ளத்திலேயுமே மன்மதன்கிறவன் இருக்கான். அப்போ அவனோட ஸ்வதர்மத்தை செய்வதற்கு அவனுக்கு இந்த அம்பாள் சக்தியோட உதவி அவசியமா இருக்கு. அப்போ தன்னோட திறமையை எப்பொழுது காப்பாற்றி வைக்கணும்னா அவன் சர்வ காலமும் அம்பிகையை என்ன பண்றான், உபாசித்து கொண்டு இருக்கின்றான். சக்தியின் துணை இல்லாவிட்டால் இயற்கையில எந்த செயலுமே நிகழாது, எதுவுமே நிறைவேறாது. அப்போ தன்னோட செயலுக்கு ஏற்ற ஆற்றலை மன்மதன் யார்கிட்டேருந்து வாங்கிக்கிறான்? அம்பாள்கிட்டேருந்து பெறுகிறான். அதனால அவள் காம பூஜிதா என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். மன்மதனால நன்கு ஆராதிக்கப்படக்கூடியவள். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா அப்படின்னா ஸ்ருங்கார ரசத்தை பூரணமாக கொண்டிருப்பவள். இப்போ இந்த காமனுடைய செயலுக்கும் ஸ்ருங்கார ரசத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மன்மதனோட செயல் என்னது? ஜீவர்களிடம் நன்கு நிறைவேறுவதற்கு என்ன பண்றான், அந்த ஜீவர்களோட உள்ளத்துல அந்த காம இச்சை, அந்த அந்த விகாரத்தை தோற்றுவிக்கிறான். அப்ப அந்த காம உணர்ச்சியை வளர்ப்பதற்கான ஓசைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு வடிவெடுக்கின்ற இன்னிசையை கேட்பதன் மூலமாக அந்த காமத்துக்கு வலிவு உண்டாகின்றது. அப்போ ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை சேர்வதற்கு ஒரு பருவம் வரணும். அந்த பருவம் வரும்போது என்ன பண்றா, அந்த பறவைகள் இனிய ஓசையை எழுப்பி தங்களுக்கு இடையில இணக்கத்தை, முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கிக்கும். இணக்கத்தை உண்டாக்கிண்டு என்ன பண்றதான், அந்த கட்டழகு பொலியும் அந்த பருவத்துல தான் காமரசம்ங்கிறது வளர்க்கப்படுகின்றது. அந்த இளமை பருவம் தான். அப்ப தக்க பருவத்துல ஆண்மையில் என்ன சொல்ற, அந்த அது அந்த பறவை புதிய அழகு பெற்று பொலிகிறது என்பதுதான் இதற்கு ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். சில உயிர்கள் அழகு பொலிய ஆடி டான்ஸ் ஆடுறது, அப்போ ஆடி காமத்தை வளர்க்கிறது. நாட்டிய கலையில பக்தியை வளர்ப்பதற்கான பகுதி இருக்கு. அதே மாதிரி காமத்தை வளர்ப்பதற்கான பகுதியும் இருக்கிறது. காம ரசத்திற்கு பிறப்பிடமாக அம்பாள் இருக்கா. அதனால அவள் அந்த ரசத்தை பரிபூர்ணமாக கொண்டிருப்பதாக இயம்பப்படுகின்றாள். அதனால ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் திவ்ய பாவம் அப்படின்னு ஒரு சாதன வகையை மேற்கொண்டாராம். அப்ப ஸ்ருங்கார ரசத்தோட உச்ச நிலையை அடைய பெற்றாராம். சாதாரண சாதகர்களை காம வலையில் ஆழ்த்தக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான அம்பாளோட உருவத்தின் முன்னால தம்மை குழந்தையாக வைத்து கொண்டு
அவர் அந்த சக்தியோட வசீகரத்தை எல்லாம் வெல்றாராம். இப்படி ஸ்ருங்கார ரசத்திற்கும் ஆதிசக்தியாய் அன்ன பராசக்தி இருப்பதனால அவள் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா என்ற நாமாவால போற்ற பெறுகின்றாள். அடுத்த நாமா ஜெயா. 377வது நாமா ஜெயா. ஜெயாங்கிறது வெற்றி வடிவினவள். ஜெயம், ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள், ஜெயத்தை உடையவள், ஜெயமாக இருப்பவள், வெற்றி. நமக்கு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இருக்கோம். அதை முடிக்கிறதுக்காண்டி பல்வேறு முயற்சிகளை செஞ்சு அந்த குறிக்கோளை அடையிறோம். அப்போ அவள் பூர்த்தி ஆகும்போது நமக்கு அது என்னது, ஒரு ஜெயம் கிடைக்கிறது, ஒரு வெற்றி. ஒரு கிளாஸில் போய் சேர்றோம், அந்த கிளாஸில் படிச்சுட்டு இருக்கோம், ஒரு வருஷம் முடித்தோடனே எக்ஸாம் வச்சு அதில் வெற்றி பெற்ற அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லையா, அது எல்லாம் ஒரு வெற்றி. அந்த வெற்றியோட விளைவினால தான் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. இப்போ பொதுப்பட வாழ்வில் தோல்வியை விட அதிகமாக வெற்றி நிகழ்ந்து வருகிறதுனால இந்த உயிர் வகைகள் எல்லாமே அப்படியே ஊக்கப்படுத்திட்டு வர்றதுனால அவைகள்லாம் இன்புற்றிருக்கின்றது. அது அன்னை தந்த அருள் பிரசாதம், வரப்பிரசாதம். அப்போ வெற்றி வழங்கி அம்பிகை உயிர் வகைகளை எல்லாம் ஊக்கப்படுத்தி வருகிறதுனால அவள் ஜெயா என்ற நாமத்தால் அழைக்கப்படுகின்றாள். வெற்றிகளில் தலையாய பரஞானம் உட்பட உயிர்களின் எல்லா முயற்சிகளையும் அம்பாள் நிறைவேற்றி வருவதனால அவள் ஜெயா என்ற நாமத்தால் அழைக்கப்படுகின்றாள், ஜெயா என்று சொல்லப்படுகின்றாள். அடுத்த நாம ஜாலந்தரஸ்மிதா. ஜாலந்தரஸ்திதா அப்படின்னா 378வது நாமா. ஜாலாந்தரம். ஜாலந்தரம்னா ஒரு க்ஷேத்திரத்தோட பெயர். அந்த ஜாலந்தரம் என்ற க்ஷேத்திரத்தில் அவள் விஷ்ணுமுகி அப்படிங்கிற பெயர் படைத்தவளாக இருக்கின்றாள். இப்போ ஒரு ஸ்தலத்துக்கு 3 காரணங்களால பெருமை வரும். அப்போ மூர்த்தி, ஸ்தலம். அப்போ இந்த இடத்துல அது இரண்டுமே ரொம்ப ஸ்லாகித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மேம்பட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்தலத்திற்கு உண்டாகும் மகிமையை பரமஹம்சதேவர் என்ன சொல்றாரா, பசு ஒன்றின் மேனி முழுவதும் இரத்தமயமாக பால் வியாபித்திருக்கிறது. ஆனால் பாலை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும், பசுவின் மடியை கறக்கணும். அப்போ இந்த புண்ணிய கஷேத்திரம் அப்படிங்கிறது அந்த பசுவோட மடிக்கே சமானம். அப்போ அது புனிதம் பெறுவதற்கு காரணமாகும் என்னது, சான்றோர்கள் பலர் புரிந்த தபசு தான் காரணம் அதுக்கு. அப்போ எங்கும் நிறைந்துள்ள இந்த பரவஸ்துவின் சாநித்தியத்தை சிறப்பாக புண்ணிய கஷேத்திரத்தில் நம்ம காணலாம்ங்கிறார். இப்போ அதில் எழுந்திருக்கின்ற அந்த மூர்த்தி என்ன பண்ணுறது, அதனாலேயும் அந்த கஷேத்திரத்துக்கு பெருமை உண்டாகும். இப்போ பிராண பிரதிஷ்டை பண்ணி விக்கிரகம் அதை ஒரு சான்றோர்கள்லாம் தெய்வ சாநித்தியத்தை நிரந்தரமாக அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணுறா. அப்போ காந்தம் அப்படிங்கிற ஜடசக்தியை இரும்பு என்ன செய்யும், இழுத்துரும். காந்தத்தினால இரும்பு இழுக்கப்படும். அப்போ மின்சக்தி தாமரை கம்பியில் போகும் இல்லையா, அது போல அது போல எப்படி அதற்கு தக்கன விக்கிரகங்களில் தெய்வ சாநித்த சான்றோர்கள் எல்லாம் ஆவாகனம். ஒரு கல்லுனால ஒரு விக்கிரகம் செஞ்சு அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னால் ஜலத்தில் போட்டு தானியத்தில் போட்டு நிறைய அதுக்குன்னு இருக்குது, எந்த முறைப்படி அதை பிரதிஷ்டை பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சான்றோர்கள் தெய்வ சாநித்தியை வைத்து அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுகின்றார். அப்போ அந்த விக்கிரகம் வைஷ்ணவத்தில் போகும்போது அது அர்ச்சாவதாரம் அப்படிங்கிற பெயர், அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்குது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களில் உள்ள மூர்த்திகள்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பக்தி பூர்வமாக வழிபடும் போது ஒரு சாதகன் இருக்கான்னா அவனுக்கு பக்தியும் ஞானமும் ஏற்படுகின்றது. அப்போது அந்தந்த முறைப்படி இந்த க்ஷேத்திர யாத்திரை செய்து தெய்வ வழிபாடு நிகழ்த்துவது அப்படிங்கிற சாதனம் என்னதுன்னா முன்னேற்றம் அடைவதற்கு உற்ற உபாயமாக விளங்குகிறது. இதை ஞாபகப்படுத்தும் விதத்தில் தான் ஜாலந்தரஸ்திதா என்ற பெயர் அம்பாளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஸ்லோகத்தோட இந்த நாமாவோட 378வது நாமா 82 ஸ்லோகங்கள் முடிவடைந்திருக்கின்றது. அடுத்த நாமா அடுத்த இதில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக.
ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.